வாழ்க்கையில் சில கவலைகளுக்கு தீர்வு கிடைப்பது மிக கடினம். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறதாக இருக்கலாம், அல்லது நாம் விரும்பின ஒரு விடயம் எமக்கு கிடைக்காம இருக்கலாம். சில கவலைகளுக்கு தீர்வு எப்போதுமே கிடைக்காது. அவைகள் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். அதேபோல சில கவலைகளுக்கு தீர்வுகள் உடனே கிடைக்காது. அதற்கு சில காலதாமதங்கள் ஏற்படும். இப்போது எம்மிடம் இருப்பது இரண்டு வழிகள்தான். ஒன்று, தீர்வு வரும் வரை கவலை கொண்டு இருப்பது. இரண்டாவது, அந்த கவலையை வென்று வாழ்வில் பயணிப்பது. வாழ்க்கையில் கவலைகளை வெற்றி கொள்வதற்கு இந்த போஸ்ட்போன்மெண்ட் டெக்னிக் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். காலையில் எழுந்தவுடன் கண்களை மூடி ஒரு மஞ்சள் நிற பூனையை கற்பனையில் எண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் அந்த மஞ்சள் நிற பூனையை ஒரு தடவை கூட நினைத்து விடக்கூடாது. அவ்வாறு நினைக்காவிட்டால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என எண்ணிக்கொண்டு அன்றைய நாளை ஆரம்பம் செய்து பாருங்கள். அன்றைய நாள் முழுவதும் அந்த பூனை உங்களது ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு விடயத்தை எந்த அளவிற்கு அழுத்தமாக மறக்க நினைக்கின்றோமோ, மூளை அந்த அளவிற்கு அந்த விடயத்தை அழுத்தமாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். கவலைகளை மறப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற இந்த நுட்ப முறை கூட நாம் ஏற்கனவே எமது மூளைக்கு பழக்கப்படுத்திய ஒன்றுதான். அதாவது தள்ளி போடுதல் நுட்பம். இது எவ்வாறு தொழிற்படுகிறது என்றால், நாம் சில வேலைகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்ற போது உடல் சோர்வு ஏற்பட்டால் அந்த வேலையை பிற்போட்டுவிட்டு ஓய்வெடுத்து கொள்வோம். அல்லது நாம் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்ற போது அதனை விடவும் ஒரு முக்கியமான வேலை வந்துவிட்டால் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை தள்ளி வைத்துவிட்டு புதிய வேலையை ஆரம்பித்து விடுவோம். இவ்வாறு எமது பக்கத்தில் நியாயமான காரணங்கள் இருக்கின்ற போது எமது மூளை பதட்டமடையாது சமநிலையிலேயே இருக்கும். இவ்வாறு தான் கவலைகள் ஏற்படுகின்ற போது இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை இந்த கவலையை பற்றி சிந்திப்பதற்கு நான் நேரம் ஒதுக்குகின்றேன் என பிற்போடுகின்ற போது மூளை தற்காலிகமாக அந்த கவலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளும். குறிப்பிட்ட நேரம் வந்ததும் அந்த விடயத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். இப்போது அந்த சிந்தனையின் வீரியம், அந்த கவலையின் வீரியம் சற்று குறைந்திருக்கும். இவ்வாறு பிற்போடும் நேரத்தை அதிகரிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அந்த கவலையின் வீரியம் குறையும். உங்களது சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும். அதேபோல தேவையற்ற அல்லது நாம் விடுபட நினைக்கின்ற பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தள்ளி போடும் நுட்ப முறையை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.